மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபி செய்யலாமா? ஸோ மாம்பழ சீசன் இருக்கும் போதே இந்த ஸ்டஃப்டு குல்ஃபி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மேங்கோ சீசன் போயிடுச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ சீசன் டைமில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அது எல்லாமே சாப்பிட்டுக்கோங்க. அது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ பார்க்கும் போதே நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டஃப்டு குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான டிஃபரான மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான குல்ஃபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேங்கோ குல்ஃபி செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 2 மாம்பழம் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மேங்கோ எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது உள்ளே ஊற்றுறதுக்கு நம்ம வந்து மில்க் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றாத 2 கப் வந்து பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் எடுக்கிற பாலுக்கு தேவையான அளவு வந்து சுகர் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பால் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் பவுடர் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ 1 கப்பு வந்து வர அளவுக்கு நல்லா பால் வந்து திக்காகட்டும். ஸோ இது ஒரு சைடு நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மேங்கோ வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த மேங்கோவில் இந்த மேலே இருக்க பார்ட்டு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க இந்த கொட்டைகளை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது உள்ளே இருக்க ஒரு சீட் வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ இது எடுக்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ மேலே கட் பண்ணியிருக்கிறத இது வந்து தூக்கி போட வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு நைஃபை விட்டு இது மாதிரி ஓரங்களை சுற்றி சுற்றி நல்லா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இந்த தோல் ஓரம் போடக்கூடாது. இந்த உள்ளே இருக்க சீடு இருக்கு இல்லையா, அந்த ஓரம் தான் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ நீங்கள் மேலே மட்டும் விடக்கூடாது, உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி அடியோடு வந்து விட்டு சுற்றி சுற்றி எடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ ஓரங்களில் சுற்றி எடுத்ததுக்கப்புறம் சுற்றி ஓரங்களில் எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி ஒரு கத்திரிக்கோல் எடுத்துக்கோங்க. கத்திரிக்கோல் எடுத்து இதை உள்ளே விட்டுட்டு இதை டைட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க சீட் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து சுற்றும். அப்போ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு அது உள்ள இருக்க சீட் வந்து நல்லா அழகாக வெளியே வந்துடும். ஸோ பால் வந்து நல்லா திக்காயாச்சு. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கரைச்சி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து சூடு ஆறட்டும். இதில் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா கூட நீங்கள் லைட்டாக கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். வேணுன்றவங்க அப்படியே தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இதை ப்ளெயினாக தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் லைட்டாக எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்பவும் சேர்க்க தேவையில்ல, சும்மா லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு லைட் எல்லோ கலர் தான் நமக்கு வந்து தேவை. இது ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க மேங்கோவில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி ஊற்றிட்டு ஸோ நம்ம இந்த மேலே கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இதை வந்து மேலே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இது மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுக்கலாம். ஸோ 7 to 8 hours வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஓவர் நைட் வந்து அடிச்சுட்டு காலையில் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு மேங்கோலையும் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதேமாரி இதையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீதி வந்து உங்களுக்கு மீந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் டம்ளர் இருந்துச்சுன்னா டம்ளரில் வந்து ஊற்றிக்கோங்க. மேலே வந்து ஒரு குச்சி வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி இருக்கிறத ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் வந்து ஊற்றியாச்சு. நார்மலாக வீட்டில் இருக்க கவரை வந்து கட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு ஐஸ் குச்சி வந்து சொருவி இதையும் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஸோ ஃப்ரீசரில் வைக்கும் போது இது மாதிரி ஒரு சின்னதாக கிண்ணம் வச்சுக்கோங்க. அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா எல்லாம் ஊற்றிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து மேலே இருக்க தோலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்க தோலெல்லாம் நம்ம வந்து எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான மேங்கோ ஸ்டஃப்டு குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இந்த குல்ஃபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.